சீர்காழி அருகே பண்டைய தமிழர் நாகரிகத்தை வெளிக்கொணரும் வகையில் தொல்லியல் துறையினர் கடலுக்கு அடியில் ஆய்வு பணி மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பண்டைய தமிழ்நாட்டில் பூம்புகார் அல்லது புகார் என்று அழைக்கப்பட்ட காவேரிப்பட்டினம் சங்ககால சோழர்களின் சோழமண்டல கடற்கரையில் செழித்து வளர்ந்த துறைமுகங்களில் ஒன்றாகும். மலாய் மற்றும் சிலோன் போன்ற பல்வேறு நாடுகளில் இருந்து பெரிய கப்பல்கள் விலை உயர்ந்த பொருட்களை புகார் துறைமுகத்திற்கு கொண்டு வந்துள்ளன. அப்பொழுது பாய்மரத்தை தளர்த்தாமல் அப்படியே நுழையும் வகையில் மிகப்பெரிய வணிக துறைமுகமாக தற்போதைய பூம்புகார் விளங்கியதாக கூறப்படுகிறது. 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி மிகப்பெரிய சோழர்களுடைய 2வது தலைநகரமா இது செயல்பட்டு வந்திருக்கு. பண்டமாற்று முறையில மிளகு இந்த மாதிரியான முக்கியமான பொருட்கள், அதுக்கப்புறம் முத்து பவளம் இதெல்லாம் கடல் வழியா வணிகத்துக்கு அந்த காலத்து அரசர்கள் எடுத்துட்டு போயிருக்காங்க. சோழர்களின் முக்கிய துறைமுகமாக விளங்கிய பூம்புகார் சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்களால் நாளடைவில் கடலுக்குள் சென்றுவிட்டது. பூம்புகார் குறித்து 1963ஆம் ஆண்டு முதல் 1973ஆம் ஆண்டு வரை இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை மூலமாக ஆய்வாளர்கள் ஆய்வு பணிகளை மேற்கொண்டனர். இதன் மூலம் பழம்பெரும் நகரத்தின் எஞ்சிய பகுதிகள் வெளிக்கொண்டு வரப்பட்டன. மிக முக்கியமாக கீழையூர் என்ற இடத்தில் செங்கற்களால் கட்டப்பட்ட கப்பல் துறையும், வானகிரி என்ற இடத்தில் செங்கல் முகப்புடன் கூடிய நீர்த்தேக்க கால்வாயும் கண்டறியப்பட்டுள்ளது. அதேபோல பல்லவனேஸ்வரம் என்ற இடத்தில் 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த புத்த மடம், 6-7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த புத்த கோயிலின் அடித்தளம் வெளிக்கொணரப்பட்டது. இருந்தாலும் பண்டைய பூம்புகார் நகரம் 6 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடலில் மூழ்கி உள்ளதால் முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. சாயாவனம் மணிகிராமம் சார்ந்த பகுதிகளில் ஒரு படகுத்துறை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கப்பக்கருப்பு என்கிற பகுதியில் ஒரு கப்பலினுடைய சிதைவு காணப்பட்டதாக சொன்னார்கள். அப்புறம் நெய்தவாசல் பகுதியில் அங்கங்கே சில கோபுரங்கள், கட்டட பகுதிகள் தென்படுவதாக சொன்னார்கள். தமிழ்நாட்டினுடைய தொன்மையான ஆய்வுகள் இன்னும் வெளிப்படுத்தப்படாமலே இருப்பது வேதனைக்குரியதாக இருக்கிறது. இந்நிலையில் பண்டைய தமிழ் நாகரிகத்தின் தொன்மையை கண்டுணர்ந்து ஆராய இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பில் ஆய்வுப் பணிகள் தொடங்கியுள்ளன. கடல்சார் கல்வி ஆராய்ச்சி ஆலோசகர் ராஜன் தலைமையிலான வல்லுநர் குழு, 7 பேர் கொண்ட நீச்சல் வீரர்கள் குழு மற்றும் மீனவர்கள் உள்ளடக்கிய 22 பேர் அடங்கிய குழுவினர் விசை படகு மற்றும் 2 ஃபைபர் படகுகளில் அதிநவீன கருவிகளுடன் கடலில் 6 கிலோமீட்டர் தூரம் சென்று 20 மீட்டர் ஆழத்தில் மூழ்கி ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்டுள்ளனர். தமிழர்களுடைய வரலாற்றை சங்க காலத்தினோடு இணைப்பதற்கு பல தொல்லைச்சங்கள் இப்போது கிடைத்தாலும் அதற்கு முன்பேயான கடல் தொடர்பு, வணிக தொடர்புகளை நீடிப்பதற்கு இந்த புகார் நகரை பற்றிய நமக்கு ஆய்வுகள் உதவும். இதுவரை நடந்த ஆராய்ச்சியில் கோவில் உட்பட பண்டைய பூம்புகாரின் கட்டமைப்புகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும், கடலில் மூழ்கிய வாணிப கப்பல் குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படுவதாகவும் ஆய்வாளர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். ஆய்வறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இது தமிழர் நாகரிகத்திற்கு மேலும் ஒரு மணிமகுடமாக அமையும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேசன்.